हाय फ्रेंड्स वेलकम टू मनवासम चैनल इनकी पार्टीना நம்ம இட்லி பொடி தாங்க பார்க்க போறோம் நல்ல சூப்பரான பருப்பு வச்சு நம்ம செய்ய போறோம் இப்போ நான் 1 கப் கடலை பருப்பு எடுத்துக்கறேங்க அதே மாதிரி 1/2 கப் வந்து உளுத்தம் பருப்பு எடுத்துக்கணும் இப்போ இத வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பொடி வந்து பாத்தீங்கன்னா நான் எண்ணெய் சேர்த்து தான் பருப்பு வறுக்க போறேங்க அதனால இப்போ ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கறேங்க இப்போ கட்டி பெருங்காயம்ன்றதால எண்ணெயில பொரிச்சு எடுத்துட்டு நம்ம அரைக்கலாங்க அதே தூள் பெருங்காயமா இருந்தா நீங்க பொடி பண்ணும்போது அப்ப சேர்த்து நீங்க பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பொரிஞ்சு எடுத்துடலாங்க அதே எண்ணெயில கடலைப்பருப்பு சேர்த்துடலாங்க நல்லா அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இல்லை இந்த அளவுக்கு நல்லா சிவப்பாக வறுத்துக்கணுங்க இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எடுக்கும்போது இது மாதிரி ஒரு ஜராடியில் எடுத்துருங்க ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயை வடித்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ நம்ம எடுத்ததுனால இப்போ அடியில் எண்ணெய் அப்படியே கசிஞ்சிக்கினே இருக்குது பாருங்கள் இது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நம்ம அரைக்கும் போது அந்த எண்ணெய் இல்லாத நம்மளுக்கு ட்ரையாக கிடைக்கும் இப்போ அதே எண்ணெயில் நம்ம வச்சுருக்கிற உளுந்தையும் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு அந்த ஜல்லடி அதில் வச்சுருங்க எண்ணெய் வடியிட்டோம் அதே மாதிரியே உளுந்தையும் நீங்கள் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க வேண்டியிருக்காங்க இதே வந்து எண்ணெய் சேர்க்காம வறுத்துட்டு கூட நீங்கள் ட்ரையாகவும் வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாங்க உளுந்து நல்லா பொன்னிறமாக ஆகிடுங்க இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் இப்போ முன்னாடியே வச்சுருக்கிற அந்த ஜல்லாடியிலே நம்ம இதையும் சேர்த்துக்கலாங்க உளுத்தம் பருப்பையும் திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க நல்லெண்ணெய் விட்டுக்குங்க நான் 50 கிராம் வரமிளகா எடுத்து வச்சுருக்கேங்க அந்த காம்பு எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகா வருங்க இல்லைன்னா தீஞ்சிடும் அதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு ஒரு பட்டதை எடுத்துனீங்க ரொம்ப தீய விடக்கூடாது இப்போ எடுத்துடலாங்க அதே எண்ணெயில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க பூண்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு சின்ன பூண்டாக எடுத்து 2 பூண்டு எடுத்துக்கோங்க அதை ஒரு இது மாதிரி தோலோடையே நம்ம சேர்த்து இந்த எண்ணெயிலே பொரித்து எடுத்துக்கலாங்க இது மாதிரி தனித்தனி பல்லாக எடுத்துக்கோங்க இந்த சின்ன சைஸு பெரிய சைஸ் வந்து ஒரு பூண்டு எடுத்தால் போதும் இந்த இலை வந்து நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாங்க அதையும் இந்த மிளகா கூட சேர்த்துக்கலாம் நசுக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க நசுக்கிட்டு சேர்க்கும்போது பூண்டு வந்து வெடிக்காது அதனால நம்ம நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து அந்த எண்ணெயிலே பொரித்து எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு நம்ம பூண்டு பொரிஞ்சதை எடுத்துடலாங்க இப்போ எண்ணெய் இல்லாமல் இந்த எள்ளு மட்டும் வறுத்து எடுக்கணுங்க கருப்பு எள்ளு கூட நம்ம சேர்த்து அரைக்கலாங்க இதுவுமே மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க எள்ளு பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் எள்ளு சேர்த்தா போதுங்க அந்த நம்ம சேர்த்துக்கிற கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்குறேங்க 50 கிராம் காஞ்ச மிளகா அது மாதிரி 25 கிராம் எள்ளு சேர்த்தா போதும் எள்ளு போட்டது இது மாதிரி நல்லா வெடிக்கிற டைமில் நம்ம எடுத்துடலாங்க அதையும் இதை நம்ம சேர்த்துக்கலாம் இது மாதிரி ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டுருங்க ஏன்னா இன்னும் வந்து நம்ம ஜல்லாலேருந்து எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயை நம்ம இதில் எடுத்துடலாங்க மேலே இது மாதிரி ஒரு பேப்பர் கையில் வச்சுன்னு இது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் வந்துடும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தாங்க நல்லா பொடி பண்ண போகிறோம் நம்ம இதுவுமே இது மாதிரி டிஷ்யூ பேப்பரில் கொட்டிடலாங்க இந்த மிளகாவில் இருக்கிற எண்ணெயை எடுத்துட்டோம்
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுதுங்க. இப்போ ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ தேவையான உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துன்னு வர வேண்டியதாங்க. இப்போ 2 தடவை அரைக்க போகிறேங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கிறேன். இப்போ இதை போயிட்டு அரைச்சின்னு வந்துடுறேங்க. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுக்குங்க. நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா சூப்பரான இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு இட்லி தூள் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.